பேசிக்கிட்டு இருக்கும்போது துரோகங்கள் அப்படின்னு சொல்லி பேசினாரு. யாரோ துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன். இங்கே ஏதோ அதை நான் சொல்லக்கூடாது. அந்த துரோகங்கள் சொல்லும் பொழுது பூத்து அழுதாரு. அப்படியே மயக்க மாட்டேன். இப்ப எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். சேலத்துல நேத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த சம்பவத்தை கேட்ட பின்னாடி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு அன்போனி அவர்கள். அந்த சம்பவம் என்னன்ற விஷயத்தை பத்தி தான் நாம இந்த காணொலிக்குள்ள பேச வந்திருக்கோம். ஏன்னா மனசுக்குள்ள சில குறைகளும் சில நிறைகளும் இருக்கு. அந்த விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்கள்கிட்டையும் நாம சொல்லதான் வந்திருக்கோம். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிட்ட. இந்த சம்பவம் நேற்று எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சுயேட்சை சின்னத்துல சிலிண்டர் சின்னத்துல சேலம் அருள் மேற்கு தொகுதியில நிக்கிறாரு. அந்த இடத்துல பரப்புரை கூட்டத்துக்காக ஓட்டு வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக 87 வயசு பெரியவரை நீங்க பரப்புரை செய்ய வரணும், தேர்தல் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு இந்தந்த இடங்களுக்கு இந்தந்த நாள்ல பரப்புரையை நீங்க மேற்கொண்டு எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் கும்பல் முயற்சி எடுத்து பெரியவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அதற்கு மிக உடந்தையாக காந்திமதி முதல் ஜி.கே. மணி வரை இருந்திருக்காங்க. நேற்று ஒரு முதல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு முடிச்சிருக்கிறாரு. முடிச்ச பின்னாடி நான் ஹோட்டலுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்கய்யா இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு அவர் அவருடைய வயசு அவருடைய உடல் அதை ஒத்துழைக்குமா அப்படின்னு எதையுமே யோசிக்காம சேலம் அருள்ல இருந்து காந்திமதியில இருந்து ஜி.கே. மணில இருந்து ஒட்டுமொத்த பேரை அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் அவர் பரப்புரையும் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் முடிய காணும். சரி நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாரு. கிளம்பி அப்படியே அந்த மேடையை விட்டு கூட கீழே இறங்கல. அப்படியே துப்பு கட்டின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்த பின்னாடி அவரை மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மருத்துவர்கள் அவருக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, அதாவது உடல் சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அவரால் அந்த பரப்புரையோ இல்லை டீஹைட்ரேஷன் உடல் ரீதியா அவரால் ஆனதுனால அவருக்கு அந்த மயக்கம் வந்திருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு புறம் டாக்டர் சொல்றாங்க. இன்னொரு புறம் இந்த தைலாபுரம் திமுக கும்பல் என்ன சொல்லுது அப்படின்னா, அருள்ல உட்காந்து பரப்புரை பண்ணியிருக்கான் அந்த ஆளு. என்னன்னா, ஐயா பார்த்துட்டாரு, அவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி என் பெத்த புள்ளியே இவ்வளவு தூரம் என்னை எதிர்த்துட்டானே, என் மக்கள் என்னை கைவிடலையே அப்படின்னு சொல்லிதான் மனசளவுல பாதிக்கப்பட்டு அவர் மயக்கம் போட்டாரு அப்படின்றான். அதாவது டாக்டர் டீஹைட்ரேஷன் ஆகிதான் அவர் மயக்கம் போட்டார் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த விஷயத்தை அப்படியே மாத்தி சேலம் அருள் எவ்வளவு பெரிய, இது படத்துல கூட நம்மளாம் பார்க்க மாட்டோம், அவ்வளவு பெரிய ஒரு பச்சை பொய்ய உட்காந்துக்கிட்டு தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக அப்படியே மாத்தி ஐயா கூட்டத்தை பார்த்து தான் மயக்கம் போட்டுட்டாரு, என் புள்ள துரோகம் பண்ணிடுச்சுன்னு தான் மயக்கம் போட்டுட்டாரு அப்படின்னு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்றான். அப்படின்னா அந்த ஆளெல்லாம் நாம மரியாதையா பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். சேலம் அருளுக்கு மரியாதைன்னு ஒண்ணு கொடுக்கலாமா? 87 வயசு பெரியவரை கூட்டிட்டு இவ்வளவு நிர்பந்தப்படுத்தி நீங்க ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்ததை அப்படியே மாத்தி தன்னுடைய ஓட்டுக்காக இப்படி பேசுற ஒரு ஆளெல்லாம் மீண்டும் ஒரு முறை சேலம் மேற்குல வன்னியர்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னா இவெல்லாம் எவ்வளவு பெரிய சமூக அநீதியை இழைப்பான் அப்படின்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது மட்டும் கிடையாது. சேலம் அருளுக்கு கூடவே ஒருத்தர் இருப்பாரு, கதிர் ராசரத்னம் அப்படின்னு. அவரு அதே வார்த்தையை உருட்டுறாரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் கூச்சமே கிடையாதா? பச்சையா இப்படி 87 வயசு இருக்கிற பெரியவரை ஏமாத்துறீங்க, வன்னியர்களும் ஏமாறுவங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் எவன் சொல்றான்? இப்படி பச்சை பொய்ய பேசுறதுல யார் நம்புவாங்கன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நாம என்ன கேக்குறேன்னா, சரி சேலம் அருளுக்கோ ஜி.கே. மணிக்கோ ஒரு பொருட்டு இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள், அவங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பெத்த மகள் தானே காந்திமதி. உங்களுக்கு எல்லாம் மானம் சூடு சொரணை வெக்கம், தான் அப்பா 87 வயசுல இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு, அவருக்கு உடல் ரீதியா அவருக்கு அந்த சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் தோணவே தோணாதா? பெத்த மகள் தானே நீங்க, பெற்றெடுத்த மகள் தானே நீங்க. வெறும் பணத்துக்காக, திமுக கொடுத்திருக்கிற பணத்துக்காக இப்படி 87 வயசு இருக்கிற பெரியவரை கூட்டிட்டு போய் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வயசாயிடுச்சு, பொறுமையா இருக்கட்டும், அவர் ஓய்வு எடுக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் கட்சியை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது
அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊதி 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 வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்கி பெற்ற மகனையும் மருமகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிரியாக்கி பெத்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு குளிர் காஞ்சி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிழைப்பாதை வந்து நடத்துறதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வேற எதனா வந்து ஒரு நல்ல வேலையை செய்யலாம். காந்திமதி அவர்களே, உங்களுடைய அப்பா தானே, அருளுக்கோ ஜிகே மணிக்கோ அவங்க வேற, உங்களுக்கு உங்க அப்பா தானே. அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்காக பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துறமே அப்படின்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி வராதா? சொந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா எதிரியா வந்து பார்த்தீங்கன்னா பெத்த அப்பங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பிழைப்பு இதெல்லாம்? மயக்கம் போட்டு விழுந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அரசியல் பண்ணிட்டு தெரியுறீங்க. அவர் வந்து மக்களை பார்த்துட்டாரு, இதை பார்த்துட்டாரு, அதனால தான் வந்து இது பண்ணிட்டாரு, பெத்த பிள்ளையோட துரோகத்தை தாங்க முடியாம தான் மயக்கம் போட்டாரு. கூச்சமே இல்லையா? அப்படி பேசுற வந்து பண்ண அருளை வந்து பண்ண கண்டிக்க நீங்களே அதெல்லாம் சேர்ந்துட்டு தான் பண்றீங்க. நீங்க எப்படி வந்து பண்ண கண்டிப்பு செய்வீங்க? உடனே வன்னியர்கள் வந்து பண்ண கோவப்பட்டோ இல்ல வந்து பண்ண எங்கேயாவது வந்து உட்காந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீலி கண்ணீர், ஐயாவுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள், ஐயா உங்களை வந்து இவ்வளவு தூரம் திட்டுறாங்க, அவ்வளவு தூரம் திட்டுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. இருக்கிற உண்மையத்தான் வந்து பண்ண சொல்ல முடியும். அதை மாத்தியா வந்து பண்ண பேச முடியும். கண்ணுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் டீஹைட்ரேஷன்ல தான் மயக்கம் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த தற்கொலை வந்து பண்ண அது இல்லவே இல்லைன்னு வந்து பண்ண சாதிக்கிறீங்க நீங்க. அப்போ எவ்வளவு தூரம் வந்து பண்ண பொய்ய வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க கடந்த ஒரு 8 மாசமா. எவ்வளவு பொய்கள் வந்து பண்ண சொல்லி பெத்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகனை வந்து பண்ண பிரிச்சிருப்பீங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா, தேர்தல் பரப்புரை வந்து பண்ண மேற்கொண்ட அந்த லிஸ்ட் போட்டதுல பெண்ணாகரம் மட்டும் வந்து பண்ண லிஸ்ட் வந்து பண்ண வரலப்பா. தர்மபுரி போறன்னு வந்து போட்டிருந்தாங்க, அங்க போறேன் இங்க போறேன்னு எல்லா இடத்துலயும் போட்டிருந்தாங்க. பெண்ணாகரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் வந்து போய் பரப்புரை பண்ண போறாங்க, பெண்ணாகரத்துக்கு காந்திமதி வந்து பார்த்தீங்கன்னா எதிராக போயிட்டு பரப்புரை பண்ண போறாங்கன்னு எதுவுமே வரல. ஒண்ணு ஜிகே மணி பிள்ளைக்காவது வந்து பார்த்தா நீங்க வந்து அங்க போயிட்டு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். இல்ல உங்களை இத்தனை நாள் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிற அவருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து போயிட்டு அங்க தேர்தல் பரப்புரையாவது பண்ணிருக்கோம். அப்படி இல்லையா, தர்மபுரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலையை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு கொடுத்து வந்து நிக்க வைக்க தெரிஞ்ச தைலாபுரம் கும்பலுக்கு பெண்ணாகரத்துல ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு தற்கொலையை வந்து கூப்பிட்டு வச்சு நிக்க வந்து பண்ண சொல்லல? அப்ப தெரிஞ்சுக்குங்க எவ்வளவு நேக்காக வந்து பண்ண ஜிகே மணி தம் பிள்ளையும் வந்து பண்ண தன்னுடைய தேவைக்காக காந்திமதி அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவரையும் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்ன்றது இதுலயே நம்மளுக்கு தெளிவா தெரியுது. திமுக எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மணிக்கு பணம் கொடுத்திருந்தா, காந்திமதிக்கு பணம் கொடுத்திருந்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பெரியவரை வந்து பண்ண இப்படியாப்பட்ட ஏமாற்று வேலைலாம் பார்த்துருப்பாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? இப்ப சில செய்திகள் வருது, தைலாபுரம் நோக்கி வந்து பண்ண அவர் புறப்பட்டுட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா மனசுக்கு சந்தோஷம். புரியுதா இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க ஐயா, 87 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்றேன். வீட்டுல உட்காந்து கால் ஆடிக்கிட்டு வந்து பண்ண ஹாயா இருங்க, உங்களை எவனும் எதுவும் கேட்க போறது கிடையாது. புரியுதா இல்லைங்களா? கட்சியையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட விஷயத்தையும் உங்க பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பார்த்துப்பாரு. புரியுதுங்களா? நீங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. அவர் கட்சியை வழிநடத்திப்பாரு, அவர் கட்சியை பார்த்துப்பாரு, அவர் எல்லாமும் செய்வார். நீங்க போயிட்டு வந்து பண்ண கால் மேல கால் போட்டுக்கிட்டு வந்து பண்ண எல்லாம் வந்து கால் ஆட்டிக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து பண்ண கடைசி காலத்துல வாழுங்க. பேர பிள்ளைகளோட வந்து பண்ண கொள்ளு பேரன் பேத்திகளோட நல்லபடியா இருங்க. உங்களை நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமே பட்டுக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, பெத்த பிள்ளைக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பெரும் வேலையை வந்து திமுக கொடுத்திருக்கிற ஒரு பணத்துக்காக ஜிகே மணிலிருந்து காந்திமதியிலிருந்து சொல்லிக் கொடுக்கறத கேட்டுக்கிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக கூட சேர்ந்துக்கிட்டு வந்து கூத்தடிக்கிறது தான் எங்களால வந்து ஏத்துக்க முடியல. மக்கள் வந்து அந்த இடத்துலதான் உங்களை குலதெய்வமா பார்த்ததுல இருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க. அப்படி போயும் கூட நேத்து உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டதை பார்த்த உடனே மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. சங்கடமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெத்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா வஞ்சனை பண்ற இடத்துக்கே வந்தீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சமா வந்து பாருங்க உங்க மேல இருக்கிற மரியாதை வந்து குறைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அதனால டீப் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா நிம்மதியா வந்து பண்ண இருங்க, நிம்மதியான சாப்பாடை வந்து பண்ண சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? கட்சி எந்துதான் அதுதான் அந்த வேலையெல்லாம் நிறுவனர் நீங்க தான், அது மாறாது. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான், அவர் கட்சியை வழிநடத்திப்பார். நீங்க ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணிக்க தேவையில்ல. உங்க மகளுக்கு தான் கட்சின்னு வந்து பண்ண 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பண்ண பேட்டியெல்லாம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் நிறுத்திக்கங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. உங்க மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கனவே கண்டாலும் வந்து பண்ண கட்சியெல்லாம் போகாது. அதையும் நாங்க நேரடியாக தான் சொல்றோம். புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. திமுக நம்பி உங்க மகளை நம்பி ஜிகே மணி நம்பி அருளை நம்பி போனீங்க அப்படின்னா
உங்களுடைய உயிருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உழ வச்சிருவாங்க அவங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்புறம் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை கட்டக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் மேலே கதை கட்டக்கூடாது. துரோகம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கலாம் கதை கட்டாதீங்க. இது எல்லாமே நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நடக்குது. அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. வருத்தமாக இருக்கு. இந்த வருத்தமான செய்தி தான் நம்ம மக்கள்கிட்ட வந்து பண்ண சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தைலாபுரத்துல சீட்டு வாங்கி இருக்கிறவங்கலாம் வந்து சமூக அக்கறைக்காகலாம் வாங்கல, தன்னுடைய சுயநலத்துக்காக வாங்கியிருக்கானுங்க. சுயநலத்துக்காக வந்து எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்றத நேத்தே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டு கூட வந்து தைலாபுரம் கும்பலுக்கு போடக்கூடாது. புரியுதுங்களா? பாத்துக்குங்க. திமுகவுக்கும் போடக்கூடாது, தைலாபுரம் கும்பலுக்கும் போடக்கூடாது. தைலாபுரத்தை நம்பி வந்து நிக்கிறவனுக்கு டெபாசிட்டும் இருக்கக்கூடாது, திமுகவுக்கும் டெபாசிட் கிடைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த ஓட்டு சிதறலை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்து அதிமுக கூட்டணி நிற்குதோ அங்க பெரும்பகுதியாக வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் விழணும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் விழணும். தைலாபுரம் கும்பலுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போடாம வன்னியர்கள் வந்து கொஞ்சம் சோதானமா இருந்துக்குங்க. அதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம். தைலாபுரம் பெரியவர் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரெஸ்ட் எடுக்கல, மீண்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாளம் முருங்கமரம் ஏற கதையா வந்து ஏதாவது பண்ணுவாரன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி பண்ணாரும் நம்ம அதை பத்தி பேச போறதெல்லாம் கடந்து போயிடும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வன்னியர்கள் கொஞ்சம் புத்தியோட இருந்துக்குங்க, புத்தியோட பொழைச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தரமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.